பேர் ஃப்ரெண்ட்ஸு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி நான் வீட்டுக்கு போகிறேன்னாங்கும்போது மழை வந்துருச்சு. ஒருத்தன் வீடு கொஞ்சம் தூரமாக இருக்குது. அப்போ இவன் சொன்னான் நம்ம ஃப்ரெண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மழை வந்துருச்சு அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலான்னா, அப்புறம் மணி வேறு 9:30 ஆகி போச்சு. ஏண்டா நீ எப்போ மழை நின்று எப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்றது அப்படின்னு போய் சம்சாரத்துட்டு சொல்லி உட்கார்றானா ஹாலில் உட்கார சொல்லிவிட்டு சாப்பிட்டே போயிடல கொஞ்சம் சம்சாரத்துட்டு சொல்லிட்டு வரேன்னா போய் திடீர்னு சம்சாரத்துட்டு அம்மா சாப்பாடு எங்கள் திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்களே என்னங்க ஏம்மா மழை திடீர்னு வந்தேன்னா என்னம்மா பண்ண முடியும், அதனால் பாரு அப்படின்னு ஏதாவது வர்றவங்களுக்கு ஏதாவது விசேஷமாக ஏதாவது செஞ்சாலும் பரவாயில்ல, வந்தவொன்னே ஏதோ ஒன்று செய்ய அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், முடிஞ்சதை செய்யுமா பசிக்கு தானே செய்ய அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நான் என்ன கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏதோ கொஞ்சம் இது பண்ணி போட்டு அப்புறம் வந்து பார்த்தா ஆளில் அவனை காணோம். மழையும் நிற்கலையே என்னடா ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஏன்டா அவனை ஆளை காணோன்னு சரி போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சரி சமையல் ஆரம்பிச்சா செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அவன் மறுபடியும் வந்துட்டான். என்னடா நண்பா அதுக்குள்ளே எங்கடா போனேன், மழையும் நிற்கல எங்கே போனேன்னு, இல்லை நீங்கள் சாப்பிட்டு போகலான்னு சொன்னீங்கல்ல அதனால் வீட்டுக்கு போய் என் சம்சாரத்தில் சொல்லிட்டு வந்துட்டேன். சாப்பாடு கிடைக்குதுன்னு ஒன்று இங்கிருந்து மலையிலே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு போய் சொல்லிட்டு இங்கே வந்து சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஸோ நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சில நண்பர்களுக்கு இன்னொரு 2 நண்பர்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தானுங்க. அப்போ போயிட்டு இருந்தோடனே சொல்லி கரடி வந்துருச்சுன்னு சொன்னோடனே உடனே 2 பேரும் ஓடிடலான்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஷூ எடுத்து போட்டான். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை போட்டுற ஒரே நிமிஷம் ஷூ போட்டு ஓடிடலாம் ஷூ போட்டுன்னு அவங்ககிட்ட சொல்லி இவன் ஷூ எடுத்து அவசரமாக போடுறான். அப்புறம் போட்டுட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் கேட்குறான் என்னடா ஷூ போட்டால் கரடியை விட வேகமாக ஓட முடியுமாண்ணா, இல்லை உன்னை விட வேகமாக ஓட முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி நண்பர்கள் அப்படிங்கும்போது கடைசி வரைக்கும் நண்பர்கள் அந்த மாதிரி இருக்கிறது உயிர் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறதே ரொம்ப ரேர்.